अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ராமாவதாரத்திலே மிக மிக ஈடுபாடு உடையவர் குலசேகர ஆழ்வார். அவர் சக்கரவர்த்தியாக எழுந்தருளியிருந்த காலத்திலேயும் கூட பௌராணிகர்களை எல்லாம் அழைத்து அவர்களை ராமாயண கதைகளை சொல்லி கேட்பது வழக்கம். அப்படி கேட்கின்ற காலத்திலே அந்த கதைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த சரித்திரங்கள் நடந்த காலத்திற்கே தம்மையும் மறந்து சென்று விடுவாராம் குலசேகர ஆழ்வார். அதாவது பௌராணிகர் எந்த நிகழ்ச்சியை விவரிக்கிறாரோ அந்த நிகழ்ச்சியிலேயே தாமும் கலந்து கொள்வது போன்ற ஒரு பாவனை இவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு முறை அந்த ராமச்சரித்திரத்தை தெரிவித்துக் கொண்டு வந்த பௌராணிகர் ஜனஸ்தானத்திலே கரதூஷணர்கள் தலைமையிலே 14,000 ராட்சசர்களோடு ராமபிரான் போரிட்ட நிகழ்ச்சியினை அப்படி விவரித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சதுர்தச சஹசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்து ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி என்று எதிரிலே இருப்பவர்களோ மிகவும் வல்லமை பொருந்திய 14,000 ராட்சசர்கள். ஆனால் அவர்களுக்கு எதிரிலே இருப்பவனோ ஒற்றை தனி வீரனாய் அந்த ராமபிரான் ஏக வீரனாய் நிற்கிறான். கதம் யுத்தம் பவிஷ்யதி, இந்த யுத்தம் என்னாக போகிறதோ என்று ஆகாயத்திலே இருந்து கொண்டு தேவர்களெல்லாம் அப்படியே வயிறு பிடித்துக் கொண்டு கிடந்தார்கள் என்று இந்த பகுதியை அந்த பௌராணிகர் தெரிவித்தவுடனே உணர்ச்சி வசப்பட்ட குலசேகர ஆழ்வார், சேனாதிபதி நம்முடைய படைகளை எல்லாம் திரட்டு, நாம் எல்லோருமாக சென்று ஜனஸ்தானத்திலே அந்த ராமபிரானுக்கு துணையாக இருந்து நாமும் யுத்தம் புரிவோம். அங்கே ராமபிரான் தனி ஒருத்தனாக இருக்கிறானே, அவனுக்கு அந்த அரக்கர்களாலே என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சி தாமும் போர் செய்ய புறப்பட்டு விட்டாராம். ஆனால் இது என்றைக்கோ நடந்த நிகழ்ச்சி என்று அதை ஜனஸ்தானத்திலே ராமபிரான் வெற்றி பெற்று விட்டான் என்பதையும் பௌராணிகர் தெரிவித்த பிற்பாடுதான் குலசேகர ஆழ்வார் தன்னலைக்கு திரும்பினார் என்று அவருடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதே போல மற்றொரு முறை ராமராவண யுத்தத்தின் பொழுது அங்கே ராமபிரான் அந்த அஸ்திரங்களாலே மூர்ச்சித்து கிடக்கிறான் என்று கேட்டவுடனே அவனுக்கு நாம் உபகாரம் செய்வோம் என்று தாமும் தம்முடைய கவச்சங்களை எல்லாம் அணிந்து கொண்டு போருக்கு புறப்படுவது போல அவர் என்ன செய்தாராம், கடலை தாண்டிதானே இலங்கைக்கு போக வேண்டும் என்று அந்த கடலிலேயே இறங்கி விட்டாராம். அப்பொழுது ராமபிரான் சீதா பிராட்டியோடும் அப்படி பட்டாபிஷேக திருக்கோலத்திலே வந்து குலசேகர ஆழ்வாருக்கு காட்சி அளித்து அது என்றைக்கோ நடந்து முடிந்த நிகழ்ச்சி என்று அவருக்கு தெளிவு பிறப்பித்தான் என்று இப்படியெல்லாம் சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. ஆகையினாலே என்றைக்கோ நடந்த நிகழ்ச்சிகளை பிற்காலத்திலே நினைத்துக் கொண்டாலும் அன்றைக்கு இருந்து அதை அனுபவிப்பவர் போலே அந்த உணர்ச்சி வசப்படுபவர் அல்லவா குலசேகர ஆழ்வார். ஆகையினாலே தம்முடைய அந்த பெருமாள் திருமொழியிலே என்றைக்கோ ராமபிரானை வனத்திற்கு அனுப்பி வைத்து விட்ட பிற்பாடு அந்த தசரத சக்கரவர்த்தி ஐயோ இப்படி மென்மையான ராமனை போய் நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று கதறின வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை உட்கொண்டு ஒரு அற்புதமான பதிகம் அருளி செய்கிறார். அதிலே கீழே 10வது பாசுரத்திலே 9வது பாசுரத்திலே என்ன தெரிவித்தார், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் என்று அந்த ராமபிரானை பார்த்து தசரதன் சொல்லுகிறானாம். இப்படி நீ உன்னுடைய மென்மையை பார்க்காமல் உன்னையும் உன் அருமையையும் உன்னுடைய மோயின் அதாவது உன்னுடைய தாயின் வருத்தத்தையும் ஒன்றாக கொள்ளாது நீ என்ன செய்தாய், என்னையும் என் மெய்யுரையையும் மெய்யாக்க வேண்டி இப்படி நீ வனம் புக்காயே, உன்னை போல ஒரு பிள்ளை உண்டா, நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் என்று அவன் தெரிவித்ததாக அந்த 9வது பாசுரம் அமைந்திருந்தது. அடுத்தபடியாக 10வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறான், இனிமேல் நான் ராமனை பிரிந்த பிற்பாடு எப்பொழுது அவன் வனத்திற்கு எழுந்தொழி விட்டானோ இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், நானும் என்னுடைய உயிரை விட்டு விடுகிறேன் என்று அவன் தானே தசரதனே தன்னுடைய வாயாலே சொல்லுவதாக
இந்த 10வது பாசுரம் அமைந்திருக்கிறது. தேனகுமாமலர்கோந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவா ஊனுருவின் கொடுந்தொழுத்த சொற்கேட்டா கொடியவள்டன் சொற்கொண்டு என்னை கானகமே மிக விரும்பி நீ துறந்தவனவரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் போவே. தேனகுமா மலர்கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவா என்று ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொழின பொழுது அந்த ராமபிரானை பெற்ற தாயான கௌசல்ய என்ன, இன்னும் இளைய பெருமாளான லக்ஷ்மணனையும் மற்றொருவன் சத்ருகனையும் பெற்ற தாயான அந்த சுமித்திரை என்ன, இவர்கள் இருவரும் துடிதுடித்தார்களாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். தேனகுமா மலர் கூந்தல் என்றால் தேனெல்லாம் பெருகும்படியாக இருக்கக்கூடிய மலரை தன்னுடைய கூந்தலிலே அணிந்தவள் என்றால் அவள் மிகவும் மென்மையானவள் என்பதற்காக அதை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவா என்னால் இவர்கள் இருவரும் அப்படியே வருத்தப்பட்டார்கள். ஐயோ, இப்படி ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொழுகிறானே என்று துன்பப்பட்டார்கள் அல்லவா. அப்படி அவர்கள் துன்பப்படும்படியாக, ஆனால் அதற்கு என்ன காரணம் என்னால் கூனுருவில் கொடுந்தொழுத்தை சொற்கேட்டா கொடியவள் சொற்கொண்டு. இந்த கொடியவள் என்கிறது யார் என்னால் மற்றொரு தாயான இந்த கைகை, அதாவது மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றுட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ கூற்றுத்தாய் சொல்ல கொடியவனம் போன என்று பின்னாலே பெரியாழ்வாரும் இதை அனுசந்திக்கிறார் அல்லவா. ஆக இங்கே என்ன தெரிவிக்கிறார்னா, கூனுருவில் கொடுந்தொழுத்தை என்னால், தொழுத்தை என்னால் ஒரு வேலைக்காரி என்பது பொருள். கூனுருவில் என்னால் அவள் உருவத்தாலே மட்டும் அவள் வக்கரமானவள், கூன் அதாவது வளைந்த வடிவை உடையவள் என்பது மட்டுமல்ல, கொடுந்தொழுத்தை அவளுடைய உள்ளமும் என்றோ வளைந்து கிடக்கிறது, வக்கரமாகவே இருக்கிறது. ஆக அந்த மந்தரை என்கிறவள் அவள் கூனுருவில் கொடுந்தொழுத்தை, அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரி. அவள் சொன்ன சொற்கேட்டு இப்படி கொடிய வார்த்தையை சொன்னாளே கைகேயி. கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்டா கூன் தொழுத்தை சிறகு உரைப்ப கொடியவள்வாய் கடிய சொல் கேட்டு என்றெல்லாம் பின்னாலே பெரியாழ்வாரும் அருளி செய்கிறார். ஆக கூனுருவில் கொடுந்தொழுத்தை சொற்கேட்ட கொடியவள், அந்த கொடியவளான கைகேசி தன் சொற்கொண்டு. ஆக இங்கே அவனை பெற்ற தாயான கௌசல்யை மற்றும் சுமித்திரை இவர்கள் துடிக்கிறார்கள். ஆனால் இவனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று மிகவும் கொடிய எண்ணத்தோடு நிற்கிறாள் இந்த கைகேயி என்று 3 மாதாக்களை பற்றியும் இங்கே தெரிவிக்கிறான் தசரதன். ஆஹா, இப்படி நீ என்ன செய்தாய், அந்த கொடியவள்டன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி போகின்றாய் என்கிறான். இந்த கானகத்தை போய் நீ விரும்பி போகின்றாயே, இப்படி நீ போனால் நீ துறந்த வளநகரம், இப்படி பெரிய அயோத்தியா சாம்ராஜ்யம், எப்படிப்பட்ட உயர்ந்த தேசம் இது, இதையெல்லாம் துறந்து நீ காட்டிற்கு சென்று விட்டாய். இப்படி நீ காட்டிற்கு சென்ற பிற்பாடு இனிமேல் எனக்கு இந்த அயோத்தியிலே என்ன இருக்கிறது, ஆகையினாலே நான் என்ன செய்ய போகிறேன் ராமா, நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன். நீ எப்படி கானகத்தை விரும்பி போகின்றாயோ அதுபோல நானும் வானகத்தை விரும்பி போகின்றேன் என்று நான் இந்த உடலை நீத்து நான் சொர்க்கலோகத்திற்கு போகப் போகிறேன். இனிமேலும் உன்னை விட்டு பிரிந்து என்னால் உயிர் தரித்திருக்க முடியாது என்று நீ துறந்த வளநகரமான அயோத்தியை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன். மனுகுலத்தார் தங்கள் கோ என்னால் மனு அவனுடைய குலத்திலே பிறந்தவன், அதுதான் மனு. அவனுடைய குலத்திலே இக்ஷ்வாகு, ரகு என்று இப்படிப்பட்ட அரசர்கள் எல்லாம் பிறந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மனு குலத்திலே அவதரித்த ராமபிரானே என்று அவனை பார்த்து தசரதன் புலம்புவதாக இப்படி 10 பாசுரங்கள் அந்த தசரதன் புலம்புகிறான். முடிவிலே நானும் என்னுடைய உயிரை விட்டு நான் சொர்க்கலோகத்திற்கே செல்லுகிறேன் என்று சொன்னான். என்ன இப்படி 10 பாசுரங்களை அருளி செய்த குலசேகர ஆழ்வார் 11வது பாசுரத்திலே இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். ஏராந்த கருநெடுமாலி ராமனாய் வனம்புக்க வதனுக்காத்தா தாரார்ந்த தடவரை தோள் தயரதந்தான் புலம்பியா அப்புலம்பல் தன்னை ஊராந்த வேல் வளவன் கோழியர்கோன்
உடைக்குலதேகரன் தொற்றைதா சீரார்ந்த தமிழ் மாலை வல்லார் தீனரிக்கண் ஜல்லார் தாமே. ஏரார்ந்த கருநெடுமால் என்னால் மிக அழகிய திருக்கண்களை உடையவன். தஸ்யேதா கப்பியாசம் புண்டரீகம் என்னெல்லாம் வேதாந்தங்கள் வர்ணித்தபடி அப்படி அழகிய திருக்கண்களை உடைய அந்த பரம்பொருள் அவன் ராமனாய் வந்து அவதரித்து என்ன செய்தான்? வனம்புக்க அதனுக்காற்றா, அப்படி வனத்திற்கு சென்றானே, அந்த காட்டிற்கு சென்றானே, அதை பொறுக்க ஒண்ணாதபடியாய் வனம்புக்க அதனுக்கு ஆற்றாது தாரார்ந்த தடவரை தோள் தயரதன் என்ன மாலைய உலகத்தையெல்லாம் ஆளுவதற்காக மாலை அணிந்திருக்கிறார் அந்த தோள்களை உடையவனான அந்த தயரதன். அவன் புலம்பிய புலம்பல் என்ன, அவன் இப்படி கதறினானே, அவனை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பேன் என்று புலம்பிய புலம்பல். அந்த புலம்பலை பாசுரமாக அருளி செய்தவர் யார் என்னால் கூறார்ந்த வேல்வலவன் என்று கூறிய வேலை கையிலே உடையவன். கோழியர்கோன் என்று கோழி என்கின்ற அந்த சேர நாட்டு தலைநகரம் அதை தெரிவிக்கிறார். கோழியர்கோன் அவன் குடை குலசேகரன், அதாவது குடை என்னால் ஒரு வெண்கொற்ற கொடையின் கீழே சக்கரவர்த்திகள் இருப்பது இயல்பாகையினாலே அப்படிப்பட்ட வெண்கொற்ற கொடையை உடையவரான குலசேகர ஆழ்வார் கோழியர்கோன் குலசேகரன் அவர் அருளி செய்த சீரார்ந்த தமிழ் மாலை என்று மிகவும் அழகிய மாலை. அது கேட்பதற்கே மிகவும் இனிமையான மாலை. இந்த இனிமையான மாலையை வல்லவர்கள் இவர்களுக்கு என்ன பயன் என்றால் தீ நெறிக்கண் செல்லார், தீமையான நெறியிலே செல்லவே மாட்டார்கள். எப்பொழுதும் அவர்கள் தூய்மையான நெறியிலேயே செல்வார்கள். என்னால் அவர்களுக்கு அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற பரமபதம் அதுதான் தூய்மையான நெறியிலே கிடைக்கக்கூடிய ஒரு வழி. அதாவது அர்ச்சிராஜி மார்க்கம் அதுதான் தூநெறியது. ஆனால் இப்படி இந்த உலகத்திலே வந்து பிறக்கிற பிறப்பு, அது யமலோகத்திற்கு போகிற பிறப்பு, இதெல்லாம் தீநெறி, அதற்கு செல்ல மாட்டார்கள், உயர்ந்த பரமபதத்தை அடைவர்கள் என்று சொல்லி இப்படி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார் குலசேகர ஆழ்வார். அவருடைய பாசுரம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.